ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான கோதுமை ரவை கோதுமை கலந்த ஒரு டம்ளர் இட்லி அதான் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, அதே சமயம் ரொம்பவே சத்தானதும் கூட. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோதுமை ரவை கோதுமை டம்ளர் இட்லி செய்கிறதுக்கு நான் பவுலில் 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன், 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் தண்ணி கலந்து இதை நல்லா கிளறி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா 15 நிமிஷம் கிட்ட ஊறிடுச்சு. இதுல 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், ஆப்ப சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பார்த்துக்கு கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கியாச்சு. இதில் கொஞ்சம் வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், நறுக்கிய மல்லித்தழை எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுடலாம். ஒரு 4 டம்ளரில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை ஊற்றிக்கலாம். இது மாதிரி 4 டம்ளர்லேயே ஊற்றிக்கலாம். 4 டம்ளர்லேயே ஊற்றியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அந்த டம்ளர்லாம் உள்ளே வச்சுக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை ரவை கோதுமை டம்ளர் இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, அதே சமயம் ரொம்ப டேஸ்டானது.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.